நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது 3 பேர்த்தோட மந்த்லி சேலரியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஏவை விட சி வந்து 1200 ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கிறாரு. அப்போ பியோட ஒரு வருஷத்துக்கான டோட்டல் சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ரேஷியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட இவர் வந்து 1200 ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கிறாரா? அப்போ அந்த 1200 ரூபாய் அப்படி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவரை விட ஒரு எத்தனை ரேஷியோ அதிகமாக இருக்கார்? 3 ரேஷியோ. அப்போ அந்த 3 ரேஷியோட வேல்யூ தான் 1200. ஏன்னா இவரை விட இவர் 1200 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அப்போ இவர் 2 ரேஷியோனா 5 ரேஷியோ 3 ரேஷியோ எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாரு. அந்த 3 ரேஷியோட எக்ஸ்ட்ரா வேல்யூ தான் 1200. அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். ஓகேங்களா? அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 400னா இவர் வந்து மாதம் 800 சம்பாதிக்கிறாரு, இவர் 1200 சம்பாதிக்கிறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2000 சம்பாதிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட இவர் வந்து 1200 அதிகமாக சம்பாதிக்கிறாரு. இப்போ வந்து இந்த சம் டேலி ஆகும். அப்போ வந்து இவரோட வந்து மந்த்லி இயர்லி இன்கம் என்னன்னு சொல்லி பியோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் மாதம் வந்து 1200 சம்பாதிக்கிறாரு. அப்போ வருஷத்துக்கு வந்து 1200 × 12 போட்டிங்கன்னா 12000 ப்ளஸ் வந்து 2400. அப்போ 14400 ரூபாய் வந்து பியோட இன்கம்னு சொல்லி நம்ம போட்டுடலாம்.